Hello guys, welcome back to the channel. நான் உங்கள் மேசன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கு மேல ரெகுலரா எனக்கு தெரிஞ்சு வீக்லி ஒரு இததான் இப்போதான் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் வீக்லி நான் ஒரு 1 வீடியோவாவது இனிமே போட ட்ரை பண்றேன். இல்ல இனிமே கன்ஃபார்ம் வரும். நாங்க வந்து அதுக்கான வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம GoPro வந்து இப்போ நம்ம கையில வந்துருச்சு. ஸோ இது வந்து பாட்ஸ்ல வரல. ஏன்னா நான் சொல்லியிருப்பேன் ஃபாரின்ல எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க, ரிலேஷன் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வர வச்சது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி சொல்லி அவங்க இந்த உங்களுக்கே தெரியும் கோவிட்னால அவங்களால வர முடியல, லாக்டவுன் அது இதுன்னு போட்டு கடைசியாக நமக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கையில் வந்திருக்கு. ஒரு வருஷம் இல்லை 8 months கிட்ட நம்ம வந்து வெயிட் பண்ணிருக்கோம் இதுக்காக. இப்போ வந்து இதோட அன்பாக்சிங்கில் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி தான், ஏன்னா ஃபாரின்லேருந்து வருதுன்னா வெளிலேருந்து வரப்போ கஸ்டமில் பிடிப்பாங்க பாட்ஸோட எல்லாத்தோட எடுத்துகிட்டு வந்தா. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக கைட்டி இது மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ பேக் பண்ணி எனக்கு இந்த மாதிரி அனுப்பி விட்ருக்காங்க. இன்னும் நான் இது எதுவுமே கனெக்ட் பண்ணல, எடுத்துகிட்டு வந்து அப்படியே உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன், பிரித்து என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன். அண்டு கனெக்ட் பண்ணி குவாலிட்டி எப்படி நிறைய பேர் போட்டிருப்பாங்க GoPro 7ஓட இது எல்லாமே. ஸோ திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம பார்ப்போம் என்னென்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GoPro தான் ஃபஸ்ட்டு நம்ம வெளில எடுப்போம். பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கேஸோட போட்டு அழகாக வந்திருக்கு. இது வந்து அவங்களே இந்த மேலாம் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அவங்க பிரித்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி எடுத்துகிட்டு வரலன்னா கஸ்டமரில் பிடிச்சி வச்சுட்டு எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இதை வந்து கைட்டி எனக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க லப்பரில். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்குறப்ப உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது. இது வந்து அங்கே ஃபாரினில் வாங்கினா உங்களுக்கு வந்து ஆஃபரோடு வரும். இது உங்களுக்கு வந்து ஆஃபரில் வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெமரி கார்டு 32 GB மெமரி கார்டும் உங்களுக்கு வந்து ஆஃபரில் கிடைக்கும். இது ரெண்டும் எனக்கு வந்து அவங்களே ஃப்ரீயாக கொடுத்தது இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் தனியாக ஆர்டர் பண்ணது GoProவோட அடாப்டர், மைக்குக்கான அடாப்டர். இது இருந்தால் தான் உங்களால் மைக் கனெக்ட் பண்ணி பேச முடியும். ஸோ இதுக்கான செட்டப்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஒரிஜினல் GoProவோட இது வந்து லோக்கல்லையும் விற்கிறாங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 4000 அந்த மாதிரி ரேட்டில் மாறி மாறி விற்கும். பட் அங்கே வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாக கிடச்சிது. ஸோ அங்கேயே அதே ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3mm இது போட்டு மவுண்ட் ஒன்று இருக்குது. இது நீங்கள் ஹெல்மெட்டில் மாட்டிக்கிறதுக்கு அதுக்கான இது. ஆல்ரெடி நம்ம ஒன்று ஆக்ஷன் கேமரா வச்சுருந்தோம், அதோட இதுவே நிறையா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இதோட மேனுவல் ஸ்டிக்கர் அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவல் தான் ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து GoProவோட ஸ்டிக்கர் 2 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் வண்டியில் இல்லை ஹெல்மெட்டில் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம். புக்கு இது வந்து படிக்கிறவங்க படிக்கலாம், படிக்காதவங்க தூக்கி போட்டு போகலாம். மெமரி கார்டு எப்படி போடுறது, சார்ஜ் எப்படி போடுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதில் இருக்குது. அடுத்து இதை எப்படி செல்லோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். இப்போ வந்து GoPro வந்து பூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பீப் சவுண்ட் மாதிரி ஒன்று வருது. அப்புறம் வந்து GoProன்ற அவங்களோட லோகோ வந்து டிஸ்பிளே ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜ், நீங்கள் எங்கே நமக்குலாம் இங்கிலீஷ் தான். ஸோ அந்த லாங்குவேஜை இது பண்ணிட்டு ஸோ இங்கிலீஷில் வச்சு நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இதுக்கான எல்லாம் வந்துடும். அடுத்து இது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. அதை அக்ரி பண்ணிட்டா அப்புறம் இந்த ஜிபிஎஸ் இப்போ உங்கள் ஃபோனோட இது கனெக்டில் இருந்ததுன்னா நீங்கள் எங்கே ஃபோட்டோ எடுக்கிறீங்க அதெல்லாம் வந்து உங்கள் மேப்பில் வந்து கனெக்ட் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம், நம்ம இங்கே எடுத்துருக்கோம் அங்கே எடுத்துருக்கோன்றது தெரியும். ஸோ அதையும் ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து GoPro ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ உங்கள் மொபைலில் வந்து GoPro குயிக்ன்ற ஒரு இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இப்போ இந்த மாதிரி வரும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து கேமரா லோகோ ஒன்று இருக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்கள் கேமரா வந்து கனெக்ட் யுவர் GoPro அப்படின்ட்டு வரும். கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா சர்ச் ஆகும். சர்ச் ஆகி எந்த மாடல் வச்சுருக்கீங்க அப்படின்றத கேட்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுவாகவே இது பண்ணி Hero 7 Black அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிச்சு. கனெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேமராவோட கனெக்ட் பண்ணிக்கும். கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இப்போ கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். கேமரா வந்து ஒர்க்கிங் மோடுக்கு வந்துருச்சு. அடுத்து வந்து இதில் உங்கள் கேமராவுக்கான நேம் வச்சுக்கலாம். இப்போ என் பேர் எனக்கு பிடிச்ச நேம்னா MEAEZN மேசன் வச்சுட்டு உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குதோ அந்த பேரை நீங்கள் வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த GoPro பேர் வந்து இப்போ எங்கே கனெக்ட் பண்ணாலும் அது பேர் மேசன் வந்துடும். லெட்ஸ் கோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து GoPro ஆல்ரெடி நீங்கள் மெம்பர்ஷிப் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்த மாதிரி கேட்கும். நாட் நவுன்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இதில் என்ன காட்டுதோ அதை வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் அப்படியே நமக்கு தெரியும். நம்ம மொபைல்லேயே வேணாலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து இந்த கேமராவோட செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4.3 ரெசல்யூஷனில் வச்சு எடுத்திங்கன்னா 4K 2.7K 1440 அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன், அப்புறம் 1960. அடுத்து நீங்கள் வந்து 16:9 வச்சிங்கன்னா அதில் வந்து 4K 2K 1080p 720p இந்த இதெல்லாம் வரும். இப்போ 4Kல வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கரெக்டான இதுன்னு பார்த்தீங்கன்னா 30 FPS 4K இதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஹைப்பர் ஸ்மூத்தும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும், அதாவது ஸ்டெபிலேஷன். அடுத்து 2Kலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2Kல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வரையுமே ஹைப்பர் ஸ்மூத் ஒர்க் ஆகும்.
ஸோ இதுவும் ஒரு நல்ல ஃபியூச்சர். 2Kல எடுக்கிற மாதிரி அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வச்சு நீங்கள் அழகாக எடுக்கலாம். ஸ்லோ மோஷனும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1080p பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே உங்களுக்கு வந்து 240 வரையும் ஃப்ரேம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ 240லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன் பண்ணணும், வேறு லெவலில் பண்ணலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60 அதை வச்சு எடுத்துக்கினாலே உங்களுக்கு போதும். இதில் 120 வைக்கலாம். 120 பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்டெபிலிட்டி தான். ஸோ அந்தளவு உங்களுக்கு வந்து ஸ்மூத்னஸ் கொடுக்காது, ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். பட் 60 வந்து ஓகே. நீங்கள் ரொம்பலாம் ஸ்லோ மோஷன் எடுக்கணும், நீங்கள் ஸ்டெபிலிட்டியாக வச்சு எடுத்துப்பீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வச்சு எடுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து கேமரா வியூன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லீனர்னு ஒன்று இருக்குது, வைடுன்னு இருக்குது, சூப்பர் வியூன்னு இருக்குது. இப்போ மோட்டோ விளாகர் அவங்களாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சூப்பர் வியூ தான். வைடு வந்து ரொம்ப வைட்லாம் காட்டாது, கொஞ்சமாக தான் காட்டும். அதனால் சூப்பர் வியூ வச்சு தான் எடுப்பாங்க. வைட்னா நீங்கள் இப்போ எங்கேயாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்கன்னா அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஓரளவு நல்லாயிருக்கும். லீனர்னால் நீங்கள் க்ளோஸ்அப் ஷாட்லாம் எடுக்கிறப்ப லீனருக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான இதுதான் சூப்பர் வியூ தான் எனக்கு தெரிஞ்சு மோட்டோ விளாக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து இதில் ஆட்டோ லோ லைட் இருக்குது. அதை நீங்கள் ஆட்டோவில் வச்சிங்கன்னா இப்போ நைட்டில் எடுக்கிறப்பையும் ஓகே, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது பண்ணிடும், லைட்டு வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். அடுத்து ஸ்டெபிலைசேஷன், இதையும் ஆட்டோவில் வச்சுட்டிங்கன்னா இங்கே எந்த ரெசல்யூஷனில் வச்சு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி பண்ணிடும். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டியூன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா நீங்கள் வந்து நீங்களே கலரு மேனுவல், இப்போ டிஎஸ்எல்ஆர்னால் நம்மளே எல்லாமே மேனுவலில் வச்சு செட் பண்ணலாம். ஐஎஸ்ஓ, சட்டர் ஸ்பீடு அதெல்லாம் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்களே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அந்த இதில் வச்சு நீங்கள் கீழே எல்லாமே வந்துடும். ஸோ ஷட்டர் ஸ்பீடு எல்லாமே, ஒயிட் பேலன்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்துடும். மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ இதை வச்சு நீங்கள் கலரு, கோப்ரோ கலரு, ஃப்ளாட்டு அந்த மாதிரி எது கோப்ரோவுக்குன்னு தனி கலர் உங்களுக்கு காட்டும். அது அப்படி இல்லைன்னா ஃப்ளாட்டாக வச்சு நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்துடும். மோஸ்ட்லி இது வந்து யாரும் யூஸ் பண்ண தான். இதை பற்றி ஃபுல் இது நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, நிறையா சேனலில் இருக்கும். இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நமக்கு சொல்லணுமே அப்படின்ட்டு தான். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். அண்ட் இதோட மைக்கை பற்றி இன்னொரு வீடியோ நான் போடுறேன். மைக் இதோட குவாலிட்டி பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ அடுத்து நான் இதை உள்ளூர்லேயே எங்கேயாவது ஒரு ஸ்மால் ட்ரிப் போய் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்டலான்ட்டு பார்க்குறேன். ஸோ மைக் அதெல்லாமே நான் செட் பண்ணிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கும் சொல்லுவேன். அண்டு என்னோடய மோட்டோ விளாக் செட்டிங், ஏன்னா முன்னாடி வந்து இப்போ வேறு ஒரு ஆக்ஷன் கேமரா வச்சு பண்ணியிருப்பேன். அதில் வந்து மைக்கை வந்து அந்த மைக் பார்த்தீங்கன்னா நான் வந்து என் மொபைலில் தான் சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் எடுத்து நீங்கள் தனியாக சிங் பண்ணணும். பட் இந்த ஆடியோ இது அடாப்டர் இருக்கிறனால நீங்கள் வந்து இதிலே செட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நான் டோட்டலாக செட் பண்ணி மோட்டோ விளாக் செட்டப் எப்படி என்னோடது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தெரியாதவங்க அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி நிறையா வீடியோ போயிடும். அண்டு ட்ரிப் வீடியோ, ரிவ்யூ வீடியோ, வண்டி ரிவ்யூ வீடியோ எது வேணாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை பற்றி எடுத்து போடுவேன். ஸோ ஓகே, பாய்.